டிஎம்கே கொண்டு வந்த திட்டங்களுக்கு தான் இப்ப இருக்க தாவேகா அரசு வந்து பெயர் மாற்றம் கண்டிப்பா பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது ரொம்ப அநியாயம். திட்டம்லாம் சேம் தான்மா, பேர் தான் மாற்றிருக்காங்க தவிர திட்டம்லாம் சேம் தான். ஆனால் இவங்க கற்றுக்குட்டிங்கல்ல, போக போக தானே தெரியும் எல்லாமே. இல்லாதப்பட்டவங்களாம் வந்து இந்த 1000 ரூபா கொடுக்குறத வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க. இவங்க இவ்வளோ தராங்க அவ்வளோ தராங்க, இந்த தடவை ஒரு 2500 வந்தா குழந்தைக்கு இதை செய்யலாமே இவருக்கு அது செய்யலாமே எப்படி எப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த இதை டீமே வந்து எதுவும் சொல்லாத அளவு கம்முன்னு இருக்காங்க தாவைக்கால. அது உண்மைதானே, அது பேர் மட்டும் தான் மாற்றுறாங்க, அது உண்மைதான். அது உண்மைதான், எதையுமே இவர் செய்யலையே. நான் கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் சென்னை டு கன்னியாகுமரி ஃப்ரீ பஸ்ஸுன்னாரு, கொடுத்தாரா? இல்லையே. 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு? ஈரானையும் ஈராக்கையும் கைப்பற்றினா தான் கொடுக்க முடியும். இவங்களுடைய ரசிகர் பட்டாளத்தை கூட்டுன்னு போயிட்டு ஈரானையும் ஈராக்கு துபாய் இந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளை கைப்பற்றினா தான் இங்கே 6 சிலிண்டர் கொடுக்க முடியும். அது உண்மைதானம்மா. எந்த ஒரு திட்டமும் இவங்களுக்கு புதுசாக வந்து கொண்டு வரல. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை மட்டும் பேர் மட்டும் மாற்றிக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய டிஎம்கேவோட திட்டங்களை தான் வந்து தாவேகா மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து சார்? திட்டம்லாம் சேம் தான்மா, பேர் தான் மாற்றிருக்காங்க தவிர திட்டம்லாம் சேம் தான். ஆனால் இவங்க கற்றுக்குட்டிங்கல்ல, போக போக தானே தெரியும் எல்லாமே. எடுத்த உடனே எல்லாருமே இவங்களுக்கு முன்ன அனுபவம் கிடையாது, போக போக தான் இனிமேல் தெரியும் எல்லாமே. இப்போ நிறைய திட்டங்கள் வந்து அதாவது டிஎம்கே கொண்டு வந்த அந்த திட்டங்களை தான் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுதான் உண்மைதான். டிஎம்கே தான் நல்லது தான் செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஹவுசிங் போர்டெலாம் கட்டி கொடுத்துக்கிறாங்க. அவங்க இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க நல்லா தான் பண்ணாங்க. இப்போ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. டிஎம்கே கொண்டு வந்த திட்டங்களுக்கு தான் இப்போ இருக்க தாவேகா அரசு வந்து பெயர் மாற்றம் கண்டிப்பா பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது ரொம்ப அநியாயம். ஒன்று, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு வெற்றி திட்டம்னு மாற்றுங்க, அது நல்லது. ஆனால் அடுத்தவங்க திட்டத்துக்கு வந்து நம்ம பெயரை சூட்டிக்கூடாது. நிறைய திட்டங்கள் வந்து அதாவது டிஎம்கேவோட பழைய திட்டங்கள் தான் டிவிகே அரசு பண்ணியிருக்கு, புதுசாக எந்த திட்டமும் கொண்டு வரலன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? அதான் நேம்லாம் மாற்றிக்கிறாங்க கொண்டுக்கிறாங்க. இருந்தாலும் இல்லாதப்பட்டவங்களாம் வந்து இந்த 1000 ரூபா கொடுக்குறத வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க. இவங்க இவ்வளோ தராங்க அவ்வளோ தராங்க, இந்த தடவை ஒரு 2500 வந்தா குழந்தைக்கு இதை செய்யலாமே இவருக்கு அது செய்யலாமே எப்படி எப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த இதை டீமே வந்து எதுவும் சொல்லாத அளவு கம்முன்னு இருக்காங்க தாவைக்கால. அதை செய்தாங்கன்னா இல்லாதப்பட்டவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நல்லா இப்போ ட்ரிங்கில் தண்ணியிலலாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறது லேடிஸ் தான் காப்பாற்றுறாங்க. குழந்தை வீட்டில் அவங்களெல்லாம் ஈஸியாகும். அந்த காசை கொடுக்க சொல்லுங்கள் விஜய் சார்கிட்ட சொல்லி, அது போதும். இப்போ வந்து என்னன்னா நிறைய டிஎம்கேவோட பழைய திட்டங்களை தான் வந்து டிவிகே அரசு செஞ்சுருக்காங்க, புது திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? அது உண்மைதானே, அது பேர் மட்டும் தான் மாற்றுறாங்க, அது உண்மைதான். அது பழைய திட்டங்கள் அதாவது டிஎம்கே கொண்டு வந்த பழைய திட்டங்களை தான் டிவிகே அரசு பண்ணிட்டு இருக்கு, புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? திட்டம் வந்து எல்லா கட்சியும் மக்களுக்காக தான் போடுறாங்க, அது வந்து அதே ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. அவங்க திட்டம் இவங்க திட்டம் கிடையாது, அவங்க போடுறது டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் மக்களுக்காக தான் போடுறாங்க. அந்த திட்டத்தை வேறு எந்த கட்சி வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுற தப்பு இல்லை. இது ஏன் திட்டம் திட்டம்னு கிடையாது. அவங்க ஒரு கவர்மெண்ட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க, அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை மக்களுக்கு கொடுக்குது. அந்த திட்டத்தை வேறு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. இதில் ஏன் திட்டம்னு சொந்த கொண்டாடுறது தப்பு. டிஎம்கே முன்னாடி பழைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதே திட்டங்களை தான் வந்து டிவிகே அரசு வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்கு அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு? அதெல்லாம் சும்மாங்க, அவன் ஜென்ரேஷன் மாறிடுச்சுல்ல, அவன் பழைய ஜென்ரேஷன் கதை தான் ஓட்டுறான். அதெல்லாம் சும்மா, இவங்க தனி ஸ்டைலில் போயிட்டுருக்காங்க, இவங்கள அடிக்க முடியாது, அதோட இவங்க தான். உண்மைதான், எதையுமே இவர் செய்யலையே. நான் கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் சென்னை டு கன்னியாகுமரி ஃப்ரீ பஸ்ஸுன்னாரு, கொடுத்தாரா? இல்லையே. 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு? ஈரானையும் ஈராக்கையும் கைப்பற்றினா தான் கொடுக்க முடியும். இவங்களுடைய ரசிகர் பட்டாளத்தை கூட்டுன்னு போயிட்டு ஈரானையும் ஈராக்கு துபாய் இந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளை கைப்பற்றினா தான் இங்கே 6 சிலிண்டர் கொடுக்க முடியும். மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, அனுபவிக்கணும். அரசியல் அனுபவம் வேணும். எதுவுமே அரசியல் அனுபவம் தெரியாமல் 5வது படிக்கிற பையனுக்கு வந்து 10.5 லட்சம் கோடி கடல்னு இருக்குதுன்னு தெரியுது. ஒரு கட்சியோட தலைவருக்கு தெரியுது, அதான் 10.5 லட்சம் கோடி கையெழுத்து போட்ட பிறகு தான் நாடு 10.5 லட்சம் கோடி கடலில் இருக்குதுன்னு தெரியுமா? 8வது படித்த எனக்கு தெரியுது, 5வது படிக்கிற பையனுக்கு தெரியுது, அப்போ அவருக்கு தெரியாதா?
10 லட்சம் கோடி கடனில் இருக்குது இந்த நாடு. யாரை ஏமாத்துறது இந்த வேலை? அது உண்மைதானம்மா. எந்த ஒரு திட்டமே இவங்களுக்கு புதுசாக வந்து கொண்டு வரல. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை மட்டும் பேர் மட்டும் மாற்றிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பேருந்து மகளிர் விடியல் பயணம்ன்றாங்க, நடுவில் இருக்கிற விடியலை மட்டும் எடுத்துகிட்டு மகளிர் பயணன்றாங்க. அந்த ஒரு துறையை சார்ந்த அமைச்சரை போய் கேட்டால் விடியல் பயணங்க அதுன்னு சொல்லலாம், மகளிர் விடியல் பயணம் சொல்ல மகளிர் பயணம்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாரு. அது விளக்கமே எதுவுமே கொடுக்கல. புதுசாக அவங்க போட்ட திட்டம் தான் கொண்டு வராங்க. ஆனால் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க கொஞ்சம், அது நடைமுறையில் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது.